ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ப்ரோக்ராமர்ஸ் வேர்ல்ட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கார்பேஜ் கலெக்டர். ஜாவாவில் கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணும், எதுக்கு ஜாவாவில் கார்பேஜ் கலெக்டர்ன்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் see. ஸோ ஜாவாக்கு முன்னாடி C++லாம் இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்தது. ஸோ சி லாங்குவேஜில் சி ப்ரோக்ராமில் பார்த்தப்போ நம்ம ஒரு மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கு malloc ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஒரு செட் ஆஃப் மெமரி அலோகேட் பண்ணோம்னா malloc-னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை வச்சு மெமரி அலோகேட் பண்ணுவோம். ஸோ மெமரி சப்போஸ் ஃப்ரீ பண்ணணும்னா நம்ம ஃப்ரீன்ற ஒரு மெத்தடை வச்சு நம்ம மெமரியை டீஅலோகேட் பண்ணுவோம், ஃப்ரீ பண்ணுவோம். ஸோ இந்த சி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் டெவலப்பர் தான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் போத் த ஆப்ரேஷன்ஸ். ஸோ எய்தர் மெமரி அலோகேட் பண்ணனாலும் சரி, இல்லை மெமரி ஃப்ரீ பண்ணாலும் சரி, ரெண்டுத்துக்குமே சி லாங்குவேஜில் டெவலப்பர் ப்ரோக்ராமர் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ யார் கோட் அடிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த மெமரி அலோகேட் பண்ணுறத மெமரி ஃப்ரீ பண்ணுறத பண்ணணும். C++ல பார்த்தோன்னா மெமரி எப்படி அலோகேட் பண்ணுறோன்னா யூஸிங் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். C++ல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ் இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வச்சு நம்ம மெமரி அலோகேட் பண்ணுவோம். அண்ட் டிஸ்ட்ரக்டர்ஸ் வச்சு நம்ம மெமரியை டெஸ்ட்ராய் பண்ணுவோம், கிரியேட் ஆகிருக்கிற மெமரியை. ஸோ இதுதான் C++ல. இதுலேயுமே கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ண போகிறது நம்ம ப்ரோக்ராமர்ஸ் ஆர் யூசர்ஸ் தான், யார் கோட் டெவலப் பண்ணுறாங்களோ. ஸோ இதுலேயுமே ஃபார் த போத் ஆப்ரேஷன், மெமரி கிரியேட் பண்ணுறதுக்கும் சரி மெமரி ஃப்ரீ பண்ணுறதுக்குமே C++ அண்ட் சி ரெண்டுத்துலையுமே டெவலப்பர் தான் ரெஸ்பான்சிபிள். பட் ஜாவாவில் பொறுத்த வரைக்கும் மெமரி கிரியேட் பண்ணுறது, மெமரி ஆர் அலோகேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ப்ரோக்ராமர் ரெஸ்பான்சிபிள். ஸோ ஏதாவது ஒரு மெமரி அலோகேட் பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரி கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு மட்டும்தான் ப்ரோக்ராமர் ரெஸ்பான்சிபிள். பட் ஒரு ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணணும், மெமரியை ஃப்ரீ பண்ணணும்னா அதுக்கு ப்ரோக்ராமர் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ஜேவிஎம் அந்த ஆப்ஜெக்ட் ஆக்குபை பண்ண இருக்கிற மெமரியை கிளியர் பண்ணிடும். அது எப்படி கிரியேட் பண்ணோம்னா வித் த ஹெல்ப் ஆஃப் கார்பேஜ் கலெக்டர். ஸோ கார்பேஜ் கலெக்டர் என்ற கான்செப்ட் வச்சு தான் ஜாவா ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்யூஸ்டு மெமரியை நம்ம கிளியர் பண்ணிடும். ஸோ அன்யூஸ்டு ஆர் அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ் தான் இங்கே ஜாவாவில் கார்பேஜ்னு சொல்லுவாங்க, யூஸே பண்ணாத ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த கார்பேஜ் கலெக்டரோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் மேக்ஸ் த ஜாவா மெமரி எஃபிஷியன்ட் பிகாஸ் கார்பேஜ் கலெக்டர் ரிமூவ்ஸ் யூஸ்லெஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ ஒரு மெத்தடில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா அந்த மெத்தட் முடிஞ்சோடனே அந்த ஆப்ஜெக்ட் ஆக்குபை பண்ணியிருக்கிற மெமரியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராம் மெமரி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸு பூஸ்ட் தான் பண்ணும், டிகிரேட் பண்ணாது. ஸோ இது ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, it is automatically called by the JVM, no need to run or write extra code. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக JVM கால் பண்ணிடும். ஸோ நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கோடு எழுதணுன்றதுலாம் அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே JVM ஒரு ஆப்ஜெக்ட் கார்பேஜ் கலெக்ஷனுக்கு எலிஜிபிளாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது GC கால் பண்ணிடும். ஸோ எக்ஸ்ட்ரா கோடு எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இதான் 2 அட்வான்டேஜஸ் ஃபார் யூஸிங் கார்பேஜ் கலெக்டர் இன் ஜாவாவில். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எப்போ கார்பேஜ் கலெக்டருக்கு எலிஜிபிளாக ஆகும், அது 4 டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ், 4 டைப் ஆஃப் இதுன்னு சொல்லலாம். ஸோ அது எப்போ கார்பேஜ் கலெக்ஷனுக்கு எலிஜிபிள் ஆகும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதில் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா, whenever we are assigning null constant to our objects, then objects are eligible for GC. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நல் வேல்யூ அசைன் பண்ணுறோன்னா அந்த ஆப்ஜெக்ட் கார்பேஜ் கலெக்ஷனுக்கு எலிஜிபிள். நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஸோ நான் ஒரு கிளாஸ் கார்பேஜ் கலெக்டர் டெமோ. ஓகே, ஸோ இதில் ஜாவா செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஒரு மெயின் மெத்தட் போட்டுக்கிறேன், பப்ளிக் static void main string array of arg. ஓகே, ஸோ இதில் நான் இப்போ இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்.
garbage collector demo obj equal to new of garbage collector demo. ஸோ இந்த கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ யூசிங் நியூ ஆப்ரேட்டர் வச்சுட்டு கன்ஸ்ட்ரக்டர் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணி நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஓபிஜேன்ற கார்பேஜ் கலெக்டர் டெமோ கிளாஸோட ஆப்ஜெக்ட் எப்போ நம்ம எலிஜிபிள் ஃபார் ஜிசி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அப்ரோச் சொல்லியிருந்தோம் நல் அசைன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா ஓபிஜே ஈக்குவல் டு நல்லுன்னு கொடுத்தேன்னா இந்த ஓபிஜே ஆப்ஜெக்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் கார்பேஜ் கலெக்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம யூசர் கொடுக்குறோம் ஓபிஜே ஈக்குவல் டு நல்லுன்னு கொடுக்கறதுனால ஸோ ஜேவிஎம் என்ன பண்ணும், ஓகே இந்த ஓபிஜேன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கார்பேஜ் கலெக்ஷன் எலிஜிபிளாக இருக்குது. ஸோ இதை நம்ம கார்பேஜ் கலெக்டருக்கு மூவ் பண்ணிட்டு இந்த ஓபிஜே ஆப்ஜெக்ட் ஆக்கியூபை பண்ணியிருக்கிற மெமரியை நம்ம ஃப்ரீ பண்ணணும் சொல்லிட்டு ஜேவிஎம் வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது ஃபர்ஸ்ட் அப்ரோச் ஓபிஜே ஈக்குவல் டு நல் அசைன் பண்ணுறது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு. ரெண்டாவது அப்ரோச் பார்த்தீங்கன்னா whenever we reassign the reference variable the objects are automatically eligible for GC. ஸோ ரெண்டாவது அப்ரோச் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸ்ட்ரிங் ஜாவால ஒரு கிளாஸ் தான். ஸோ ஸ்ட்ரிங்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் கொடுத்தாலும் அது ஆப்ஜெக்டாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ S1ன்றது ஆப்ஜெக்ட் தான் இங்கே. ஸோ நான் வந்து ஹரிஷ்னு கொடுத்துக்கிறேன். and then string s2ன்னு இன்னொரு string கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து let me give another name பாலாஜின்னு கொடுத்து. ஸோ என்கிட்ட இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இருக்கு. S1 ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட், S2ன்ற ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஹரிஷ் பாலாஜின்னு. ஸோ இப்போ நான் S1 ஈக்குவல் டு S2ன்னு கொடுத்தேன்னா நான் S2 ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன். S2 ஆப்ஜெக்ட் வந்து நான் S1க்கு அசைன் பண்ணுறேன்னு அர்த்தம். சிம்பிள் இதுதான். ஸோ S1 ஈக்குவல் டு நான் S2ன்னு கொடுக்குறப்ப S2ல இருக்கிற கண்டென்ட் வந்து நான் S1க்கு அசைன் பண்ணுறேன். ஸோ அதுதான் ரீஅசைனிங் த ரெஃபரன்ஸ். whenever we reassign the reference variable the objects are automatically eligible for GC. ஸோ இந்த மாதிரி ரீஅசைன் பண்ணுறேன்னா S1 ஈக்குவல் டு S2 இப்போ S2ல பாலாஜின்னு இருக்கு, S1ல ஹரிஷ்னு இருக்கு. இப்போ நான் S1 ஈக்குவல் டு S2ன்னு கொடுத்தேன்னா எனக்கு S1ஓட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பாலாஜி தான் இருக்கும். S2ல பாலாஜி சேம் ஆஸ் இட் இஸ். ஸோ இந்த மாதிரி ரீஅசைன் பண்ணுறப்ப என்ன பண்ணும் ஜேவிஎம் இந்த லைன் எக்ஸிக்யூட் S1 ஈக்குவல் டு S2ன்னு போட்டதுக்கப்புறம் ஓகே S2ல இருக்கிறது நம்ம S1க்கு அசைன் பண்ணிட்டோம். ஸோ S1ஓட மெமரி தேவைப்படாது சொல்லிட்டு S1 ஆப்ஜெக்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ஜிசி. eligible for GC. So println okay நான் just S1 print பண்றேன். I will print S2 கூட என்ன print பண்றேன். ஸோ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். garbage collector .java. ஓகே, ஸோ நான் இதை கம்பைல் பண்ணுறேன். ஜாவா சி garbage collector demo .java. ஸோ நோ இஷ்யூஸ். இப்போ ரன் பண்ணுறேன். ஜாவா garbage collector demo. ஸோ பாலாஜி S1லேயும் பாலாஜி தான் அசைன் இருக்கு, S2லேயும் பாலாஜி தான் அசைன். ஸோ இதுதான் சொல்லாத கான்செப்ட். ரீஅசைன் பண்ணுறப்ப அந்த எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ரீஅசைன் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆப்ஜெக்ட் வந்து இஸ் எலிஜிபிள் ஃபார் ஜிசி. ஓகே, ஸோ தேர்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா whenever we are creating objects inside the methods one method is completed the objects are eligible for garbage collector. ஸோ தேர்ட் அப்ரோச்சில் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இந்த மெயின் மெத்தட் இருக்குது. இப்போ நான் S1 ஈக்குவல் டு S2ன்னு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லெட் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கு. நான் S1 S2 பிரிண்ட் பண்ணுறேன்னா இந்த மெயின் மெத்தடோட லாஜிக் இதோட முடிஞ்சிடுது.
ஸோ இதோட முடிஞ்ச உடனே அதுவே ஜேவிஎம் இந்த மெயின் மெத்தடுக்குள்ளார ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸை ஜிசிக்கு எலிஜிபிளா கொடுத்துரும். ஸோ இந்தந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எலிஜிபிள் ஃபார் ஜிசி, ஸோ ப்ளீஸ் டெஸ்ட்ராய் திஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஜேவிஎம் கார்பேஜ் கலெக்டருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தந்துடும். ஸோ இதுதான். ஸோ நம்ம இந்த மாதிரி S1 ஈக்குவல் டு நல் ஆர் S1 ஈக்குவல் டு S2 இந்த மாதிரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மெத்தட் முடிஞ்சாலுமே ஆட்டோமேட்டிக்கா அந்த மெத்தடுக்குள்ளார கிரியேட் ஆகிருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கார்பேஜ் கலெக்டருக்கு எலிஜிபிள் தான். ஸோ இதுதான் தேர்ட் அப்ரோச். ஃபோர்த் அப்ரோச் பார்த்தீங்கன்னா பை அனானிமஸ் ஆப்ஜெக்ட் அப்ரோச். ஸோ அனானிமஸ் ஆர் நேம்லெஸ் ஆப்ஜெக்ட். அனானிமஸ் ஆப்ஜெக்ட்னா ஒன்றும் இல்லை, நேம்லெஸ் ஆப்ஜெக்ட். ஸோ நேம்லெஸ் ஆப்ஜெக்ட்ஸுக்குமே கார்பேஜ் கலெக்டர் எலிஜிபிள் தான். ஸோ அதுவுமே அந்த மெத்தட் முடிஞ்ச உடனே இட் வில் டெஸ்ட்ராய். இப்போ நான் நியூ ஆஃப் கார்பேஜ் கலெக்டர் டெமோன்னு கொடுத்தேன்னா எனக்கு இங்கே நியூ கார்பேஜ் கலெக்டர் டெமோ ஒரு நேம்லெஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு இந்த மெத்தட் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக எலிஜிபிள் ஃபார் ஜிசி. ஸோ இதுவும் நேம்லெஸ் ஆப்ஜெக்டும் எலிஜிபிள் ஃபார் ஜிசி. ஸோ இதுதான் ஃபோர்த் அப்ரோச். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ். எப்படி நம்ம வந்து ஜேவிஎம் கார்பேஜ் அந்த ஆப்ஜெக்ட்ஸை கார்பேஜ் கலெக்டருக்கு எலிஜிபிள் ஆக்க வைக்கிறது சொல்லிட்டு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் இது. ஸோ நெக்ஸ்ட் ஜேவிஎம் ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஆப்ஜெக்ட்ஸ் கார்பேஜ் கலெக்டருக்கு எலிஜிபிளா இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா கார்பேஜ் கலெக்டரை கால் பண்ணிடும் ஜேவிஎம். பட் யூசர் ஒரு டெவலப்பர் ஒரு ப்ரோக்ராமர் வந்து நான் மேனுவலா கார்பேஜ் கலெக்டரை கால் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அது ஜாவால பாசிபிள் தான். ஸோ மேனுவலா எப்படி கால் பண்றதுன்னு பார்ப்போம் கார்பேஜ் கலெக்டர். ஸோ மேனுவலா கால் பண்றதுக்கு நம்ம ஜிசின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இந்த ஜிசின்ற மெத்தட் வந்து ப்ரீ டிஃபைன்டு மெத்தட் நம்மளுக்கு சிஸ்டம் கிளாஸ்ல இருக்கும். இட் இஸ் அ ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ கிளாஸ் நேம் வச்சு நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜிசி மெத்தட் நம்ம கால் பண்றப்ப அது நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்டை எலிஜிபிள் ஃபார் ஜிசியா தந்துடும். ஓகே, ஸோ அதுதான் டு கால் த கார்பேஜ் கலெக்டர் எக்ஸ்பிளிசிட்லி யூஸ் ஜிசி மெத்தட். இட் இஸ் அ ஸ்டாட்டிக் மெத்தட் சிஸ்டம் கிளாஸ். ஸோ சிஸ்டம் கிளாஸ்ல இந்த ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கும் ஜிசி மெத்தட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய் இப்போ நம்ம ஜிசி மெத்தட் கால் பண்ணோம்னா ஸோ அந்த மெத்தட்ல என்னென்னலாம் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகிருக்குதோ அது எல்லாமே கார்பேஜ் கலெக்டருக்கு எலிஜிபிள் ஆகிடும். அண்ட் அந்த எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் டெஸ்ட்ராய் ஆக போகுது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா ஃபைனலைஸ்னு ஒரு மெத்தட் கால் ஆகும். ஸோ இந்த ஃபைனலைஸ் மெத்தடும் இட் இஸ் அ ப்ரீ டிஃபைன்டு மெத்தட். அது வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Finalize method present in object class. It is called by garbage collector just before destroying the object. So ஒரு ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு முன்னாடி இந்த கார்பேஜ் கலெக்டர் ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருக்கிற ஃபைனலைஸ் மெத்தடை கால் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஃபைனலைஸ் மெத்தடை நம்ம ஓவர் ரைடும் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருக்கிற மெத்தடை நம்ம ஓவர் ரைடும் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல ஃபைனலைஸ் மெத்தட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இருக்காது, ஒரு எம்ப்டி இம்ப்ளிமெண்டேஷன் தான் இருக்கும். If you are overriding the finalize method, then our class finalize will be executed. If you are not overriding the finalize method, object class finalize method will be executed having empty implementation. So object class finalize methodல எந்த இம்ப்ளிமெண்டேஷனும் இருக்காது. சப்போஸ் நம்ம மேனுவலா ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம்னா அந்த ஃபைனலைஸ் மெத்தடை ஓவர்ரைட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். And then next point பார்த்தீங்கன்னா when JVM calls finalize method, if any exceptions raised in finalize method, those exceptions are ignored and object will be destroyed. ஸோ இங்கே என்ன சொல்லுறேன்னா ஸோ இப்போ JVM வந்து ஃபைனலைஸ் மெத்தடை கால் பண்ணணும்னு சொன்னேன் ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முன்னாடி. அந்த ஃபைனலைஸ் மெத்தட் கால் பண்ணுறப்ப என்ன பண்ணோம், இன்கேஸ் நம்ம அந்த ஃபைனலைஸ் மெத்தடை ஓவர்ரைட் பண்ணிட்டோம்னா ஸோ அந்த ஃபைனலைஸ் மெத்தடை ஓவர்ரைட் பண்ணி நம்ம மெத்தடில் ஏதாவது எக்ஸப்ஷன் அடிச்சதுன்னா அது எதுவுமே இல்லை, விச் மீன்ஸ் அந்த எக்ஸப்ஷன் எதுவுமே த்ரோ பண்ணாது. அதுக்கு நம்ம வந்து ஜேவிஎம்ஏ இன்பில்ட்டா கால் பண்ணதுன்னா அப்போ ஈவன் எக்ஸப்ஷன் வந்தாலுமே அதை இக்னோர் பண்ணிட்டு இட் வில் ஜஸ்ட் டெஸ்ட்ராய் த ஆப்ஜெக்ட். ஸோ பட் இன்கேஸ் ப்ரோக்ராமர் வந்து இன்பில்ட்டா ஃபைனலைஸ் மெத்தடை கால் பண்ணுறாங்கன்னா
ஸோ அந்த சிஸ்டம் டாட் ஜிசி அந்த இது கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் இன்பில்ட்டாக ஃபைனலைஸ் மெத்தடை கால் பண்ணேன்னா அப்போ அந்த ஃபைனலைஸ் மெத்தடில் இன்கேஸ் ஏதாவது எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிருந்ததுன்னா அப்போ இட் வில் த்ரோ அன் எக்ஸெப்ஷன் தான். ஸோ அப்போ வந்து ஜேவிஎம் எக்ஸெப்ஷனை இக்னோர் பண்ணிட்டு ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணாது, நம்மளுக்கு அப்போ எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். இந்த மாதிரி இந்த எக்ஸெப்ஷன் அடிக்குது, நம்ம அந்த மெத்தடில் என்ன எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுறோமோ அந்த எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். ஓகே, ஸோ பட் இப்போ இந்த ஃபைனலைஸ் மெத்தட்னு இருக்குல்ல, ஸோ நான் இதை ஓவர் ரைட் பண்ணலான்னு சொன்னேன். இந்த ஃபைனலைஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ நான் அந்த சோர்ஸில் ஆப்ஜெக்ட் கிளாஸை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபைனலைஸ், ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த ஃபைனலைஸ் மெத்தட் இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி எம்டி இம்ப்ளிமெண்டேஷன், எந்த இம்ப்ளிமெண்டேஷனுமே இருக்காது. ஸோ எம்டி இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கலாம், நம்ம கிளாஸில் ஓவர் ரைட் பண்ணி ஏதாவது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகே, பட் என்ன ஆயிடுச்சுன்னா ஜாவா வெர்ஷன் 9லேருந்து பார்த்தீங்கன்னா ஜாவா 9லேருந்து இந்த மெத்தட், இந்த ஃபைனலைஸ் மெத்தட் வந்து டிப்ரிசியேட்டடாக கொடுத்துருக்காங்க. டிப்ரிசியேட்டட் இந்த சென்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மெத்தடை நம்மளால ஓவர் ரைட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்கேஸ் நான் சொல்லியிருந்தேன் நம்ம கிளாஸ்லேயுமே இந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி யூஸ் பண்ணலான்னு. ஓவர் ரைட் பண்ணால் ஜாவா 9க்கு முன்னாடி ஜாவா 8 டில் ஜாவா 8 வரைக்குமே அது ஓவர் ரைடாக தான் அசைன் பண்ணிட்டு அந்த மெத்தடில் என்ன இருக்குதோ அது எக்ஸிக்யூட் ஆகும். பட் ஃப்ரம் ஜாவா 9 இது வந்து ஒரு டிப்ரிசியேட்டட் மெத்தட்னால நம்ம கிளாஸ்ல கொடுக்குற ஃபைனலைஸ் மெத்தட் ஓவர் ரைடாக அசீம் ஆகாது, பட் அது வந்து அந்த கிளாஸோட மெத்தடாக தான் அசீம் ஆகும். ஸோ நான் ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஃபைல்லே பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன், S1 S2ன்னு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் மேனுவலாக கார்பேஜ் கலெக்டரை கால் பண்ணணும்னா, நம்ம யூசர் மேனுவலாக கால் பண்ணோன்னா நம்ம ஜிசி மெத்தடை கால் பண்ணணும். சிஸ்டம் கிளாஸில் இருக்க ஜிசி மெத்தட் அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ நான் வந்து சிஸ்டம் டாட் ஜிசின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஜிசின்றது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ அது சிஸ்டம் கிளாஸில் இருக்குது. ஸோ அந்த சிஸ்டம் கிளாஸோட நேம் வச்சு நான் ரெஃபர் பண்ணி கால் பண்ணுறேன். ஸோ சிஸ்டம் டாட் ஜிசின்னு கொடுக்குறப்ப எனக்கு அந்த சிஸ்டம் கிளாஸில் இருக்க ஜிசி மெத்தட் கால் ஆகிட்டு எனக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எலிஜிபிள் ஃபார் கார்பேஜ் கலெக்டராக ஆகிடும். ஸோ இட் வில் டெஸ்ட்ராய் த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்ம இங்கே 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், S1 S2. ஸோ இது ரெண்டுமே எலிஜிபிள் ஃபார் கார்பேஜ் கலெக்டர் அண்ட் இட் வில் டெஸ்ட்ராய். நான் இதை கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ஜாவாசி கார்பேஜ் கலெக்டர் டெமோ டாட் ஜாவா. ஸோ கம்பைல் ஆகிடுச்சு, ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் ஹரிஷ் பாலாஜி வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய் ஆகிடும். சிஸ்டம் டாட் ஜிசி கால் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய் ஆகிடும். பட் நம்மளுக்கு அது அவுட்புட்டில் தெரியாது டெஸ்ட்ராய் ஆகிருக்குதா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது 1.8 வரைக்கும் ஜாவா 8 வெர்ஷன் வரைக்கும் நம்மளால இந்த மெத்தட் கால் ஆகிருக்குதான்னு சொல்லிட்டு நம்மளால செக் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலைஸ் மெத்தட் வச்சு தான். ஸோ நான் அந்த ஃபைனலைஸ் மெத்தட் நான் இங்கே கொடுத்தேன்னா ஜாவா 8 வெர்ஷன் வரைக்குமே அது வந்து ஓவர் ரைடடாக தான் அசீம் பண்ணிக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்க ஃபைனலைஸ் மெத்தடை இது ஓவர் ரைட் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லிட்டு தான் அசீம் பண்ணும். ஸோ அந்த ஃபைனலைஸ் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகாமல் நம்ம என்ன ஃபைனலைஸ் மெத்தட் கொடுத்துருக்கோமோ அந்த ஃபைனலைஸ் மெத்தட் தான் எக்ஸிக்யூட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ நான் ஜஸ்ட் இங்கே நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய்ட். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்லியிருந்தேன் ஜிசி மெத்தட் கால் பண்ணுறது அந்த கார்பேஜ் கலெக்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் ஃபைனலைஸ் மெத்தடை கால் பண்ணும். ஸோ நம்மளுக்கு 8 வெர்ஷன் வரைக்குமே நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராமை சப்போஸ் நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணால் என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் ஹரிஷ் பாலாஜி 2 ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிடும். அண்ட் தென் இந்த லைன் கால் ஆகிறதுனால ஃபைனலைஸ் மெத்தட் கால் ஆகிட்டு நம்மளுக்கு 2 டைம் ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய்டுன்னு பிரிண்ட் ஆகும். ஏன் 2 டைம் ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய்ட் பிரிண்ட் ஆகுதுன்னா நம்ம இங்கே இந்த மெயின் மெத்தட் உள்ளார 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு 2 டைம் இந்த ஃபைனலைஸ் மெத்தட் கால் ஆகும். ஃபார் S1 1 டைம் கால் ஆகும், S2க்கு ஒரு டைம் கால் ஆகும், அண்ட் 2 டைம் இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இதை கம்பைல் பண்ணுறேன். ஜாவாசி எனக்கு
ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, கார்பேஜ் கலெக்டர் டெமோ ஜாவா யூசஸ் ஆர் ஓவர் ரைட்ஸ் டிப்ரிசியேட்டட் ஏபிஐ. நான் இந்த வார்னிங் மெசேஜ் பார்த்து நான் லேட்டராக வரேன். ஸோ நான் இந்த ரன் பண்ணுறேன். எனக்கு ஹரிஷ் பாலாஜி மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது. இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய்ட் மெத்தட் எனக்கு இந்த லைன் பிரிண்ட் ஆகலை. இந்த லைன் எனக்கு 1.8 ஜாவா 8 வெர்ஷன் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். பட் ஃப்ரம் ஜாவா 9 வந்து இந்த மெத்தடை இவங்க ஓவர்ரைட் பண்ண அலோவ் பண்ணலை. ஸோ அதை டிப்ரிசியேட்டடாக ஆக்கியிருக்காங்க. அதனால தான் நம்ம கம்பைல் பண்ணுறப்பே ஒரு நோட் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, கார்பேஜ் கலெக்டர் டெமோ டாட் ஜாவா நம்மளோட கிளாஸ் ஃபைல் வந்து யூசஸ் ஆர் ஓவர் ரைட்ஸ் அ டிப்ரிசியேட்டட் ஏபிஐ. ஸோ ஃபைனலைஸ் மெத்தட் வந்து ஒரு டிப்ரிசியேட்டட் ஒன். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த ஒரு வார்னிங் மெசேஜ் வருது கம்பைலரில். ஸோ அதனால தான் நம்ம சிஸ்டம் டாட் ஜிசி கால் பண்ணுறப்ப ஃப்ரம் 1.9லேருந்து நம்ம கால் பண்ணுற ஃபைனலைஸ் மெத்தட் நம்ம இது வந்து இந்த கிளாஸில் இருக்கிற ஒரு நார்மல் மெத்தடாக தான் ஆக்ட் ஆகும். பட் ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்க ஃபைனலைஸ் மெத்தட் ஓவர்ரைட் பண்ணதான் மீன் இல்லை. இது வந்து நம்ம கிளாஸில் இருக்கிற ஒரு ஃபைனலைஸ் மெத்தட் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் சிஸ்டம் டாட் ஜிசி வச்சு நம்ம மேனுவலாக எப்படி ஆப்ஜெக்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, எப்படி கார்பேஜ் கலெக்டருக்கு எலிஜிபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஜாவா டாட் லேங் டாட் ரன் டைம். நம்மளுக்கு ஜாவா டாட் லேங் டாட் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ரன் டைம்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ் எதுக்குன்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டில் இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கிளாஸ் தான் இந்த ஜாவா டாட் லேங் டாட் ரன் டைம், இந்த ரன் டைம் கிளாஸ். ஸோ இந்த ரன் டைம் கிளாஸில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்பேஜ் கலெக்டரை கால் பண்ணும், இது எவ்வளோ ஃப்ரீ மெமரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லும், டோட்டல் மெமரி எப்படி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இந்த ரன் டைம் கிளாஸில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கிளாஸ்லேயும் ஒரு கார்பேஜ் கலெக்டர் மெத்தட் இருக்குன்னு சொன்னேன், ரன் டைம் கிளாஸ்லேயும் ஒரு கார்பேஜ் கலெக்டர் மெத்தட் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஏன் ஜாவாவில் 2 கார்பேஜ் கலெக்டர் மெத்தடு, சிஸ்டம் கிளாஸ்லேயும் ஒரு கார்பேஜ் கலெக்டர் இருக்குது, ரன் டைம் கிளாஸ்லேயும் ஒரு கார்பேஜ் கலெக்டர் இருக்குது, ஏன் நம்மளுக்கு 2 கார்பேஜ் கலெக்டர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் 2 கிளாஸோட இம்ப்ளிமெண்டேஷனை காட்டுறேன். அதை தான் இங்கே பாயிண்டில் சொல்லியிருப்பேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த 2 கிளாஸோட இம்ப்ளிமெண்டேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சிஸ்டம் அண்ட் தென் ரன் டைம். ஸோ இந்த 2 ஃபைலையுமே நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ சிஸ்டம், இது ரன் டைம் நான் சொன்ன ஃபைல். ஓகேவா? ஸோ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஜிசி மெத்தடை ஃபைண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதோ இருக்குது. நம்ம கோடில் சிஸ்டம் டாட் ஜிசின்னு கால் பண்ணியிருந்தோம்ல, அது இந்த மெத்தட் தான், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் ஜிசி. ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம கால் பண்ணுறோம். இந்த மெத்தட் உள்ளார இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ரன் டைம் டாட் கெட் ரன் டைம் டாட் ஜிசின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரன் டைம்ன்றதே கிளாஸு, கெட் ரன் டைம் மெத்தடு, அந்த ஸோ டாட் ஜிசி கொடுக்குறாங்க. ஏன் இந்த கெட் ரன் டைம் நான் சொல்கிறேன் லேட்டராக. ஸோ இந்த ரன் டைம் கிளாஸோட ஜிசி. ஸோ இப்போ நான் ரன் டைம் ஃபோல்டர் உள்ளார போகிறேன். இது ரன் டைம் கிளாஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரன் டைம் கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரன் டைம் கிளாஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கிறதோட ஆக்சஸ் மாடிஃபையர் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட். நம்ம மாடிஃபையர்ஸ் வீடியோவில் பார்த்தோம், ப்ரைவேட்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ணோன்னா நம்மளால அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண அலோவே பண்ணாதுன்னு சொல்லிட்டு, அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ்லேருந்து நம்மளால இதை இன்ஸ்டன்ஷியேட்டே பண்ண முடியாது. ஸோ டோன்ட் லெட் எனி ஒன் எல்ஸ் இன்ஸ்டன்ஷியேட் திஸ் கிளாஸ். ஸோ வெளியிலேருந்து இன்ஸ்டன்ஷியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை ப்ரைவேட்டாக கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கிளாஸை யூஸ் பண்ணணும்னா அப்போ நம்ம எப்படி பண்ணுறது? இப்போ சிஸ்டமில் பார்த்தோம்னாலே ரன் டைம் கிளாஸோட ஜிசி மெத்தட் தான். ரன் டைம் கிளாஸ்லேயே ஒரு ஜிசி மெத்தட் இருக்குன்னு சொன்னேன். ஓகே, ஜிசி. ஸோ ரன் டைம் கிளாஸ்லேயே ஒரு ஜிசி மெத்தட் இருக்குது. அது உள்ளார அது கார்பேஜ் கலெக்டரை கால் பண்ணிடும்.
ஸோ இந்த ஜிசி மெத்தடை தான் சிஸ்டம்லேருந்து கால் பண்ணுது. அப்போ இந்த ரன் டைம் கிளாஸோட ஜிசி கால் பண்ணுதுன்னா அப்போ ரன் டைமுக்கு நான் இன்ஸ்டன்ஷியேட் பண்ணணும்ல, ரன் டைமுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்ல, அப்போ தானே ரன் டைமோட ஜிசியை கால் பண்ண முடியும். ஸோ ஆனால் அந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் ப்ரைவேட்டாக இருக்குது. அப்போ நான் எப்படி அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் சிஸ்டம் கிளாஸ்லேருந்து நான் எப்படி கால் பண்ணுவேன்னா இந்த கெட் ரன் டைம் மூலயமா கால் பண்ணுறேன். இந்த கெட் ரன் டைம் மெத்தட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரன் டைம் கிளாஸில் தான் இருக்குது. ஸோ இங்கே மேலே இருக்கும். இது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ அதனால தான் நம்ம ரன் டைம்ன்ற கிளாஸ் நேம் வச்சு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ கெட் ரன் டைம்ன்ற மெத்தட், இந்த மெத்தட் உள்ளார என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் கரண்ட் ரன் டைம் பண்ணுறாங்க. இந்த கரண்ட் ரன் டைம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஸ்டாட்டிக் ஃபைனல் வேரியபிள். ஸோ அந்த கரண்ட் ரன் டைமில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நியூ ஆஃப் ரன் டைம்னு கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் இந்த கிளாஸ் உள்ளார என்னால் நியூ ஆஃப் ரன் டைம்னு கிரியேட் பண்ண முடியும். அவுட் சைட் ஆஃப் த கிளாஸில் என்னால் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த கிளாஸ் உள்ளார இந்த மாதிரி ஒரு வேரியபிளுக்கு நியூ ஆஃப் ரன் டைம் கொடுத்துட்டு அந்த வேரியபிளை ஒரு பப்ளிக் மெத்தடில் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், இப்போ இந்த கெட் ரன் டைம் மெத்தட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும், நம்ம இந்த ரன் டைம் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் கிடச்சிடுச்சு, ரன் டைம் கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம டாட் ஜிசி கால் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஜிசி மெத்தட் மட்டும் இல்லை, ரன் டைமில் இருக்கிற எல்லா மெத்தடும் நம்ம பார்த்துருந்தோம். ஃப்ரீ, டோட்டல், ஃப்ரீ மெமரி, டோட்டல் மெமரி, இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ எல்லா மெத்தட்ஸுமே நம்ம கால் பண்ண முடியும். ஈவன் நம்ம இப்போ கிளாஸில் நம்ம வந்து ரன் டைமோட ஜிசி மெத்தடை கால் பண்ணனாலுமே இந்த மாதிரி தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும் ரன் டைமுக்கு. ஸோ நான் அதை காட்டுறேன் எப்படின்னு. ஸோ ரன் டைம் வச்சு நம்ம எப்படி ஆப்ஜெக்ட் நம்ம கார்பேஜ் கலெக்டர் மெத்தடு கால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ S1 S2 ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நான் ரன் டைமுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம், நான் சிஸ்டம் டாட் ஜிசிக்கு பதிலாக நான் ரன் டைமுக்கு கிரியேட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ரன் டைம்ன்றது கிளாஸ் லாங்குலார் இருக்குது. ஸோ ஆர்னு ஆப்ஜெக்ட் நேம் வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு நியூ ஆஃப் ரன் டைம் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்னோட கிளாஸ் கார்பேஜ் கலெக்டர் டெமோன்ற கிளாஸ். பட் நான் ரன் டைம் ஆர் ஈக்குவல் டு நியூ ஆஃப் ரன் டைம். ஸோ இந்த ரன் டைம் நியூ ரன் டைம் இந்த கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண அலோவ் பண்ணாது, நம்மளுக்கு கண்டிப்பாக எரர் த்ரோ பண்ணும். ஸோ ஜாவ் runtime has private access, runtime constructor has private access in runtime சொல்லுது. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண அலோவ் பண்ணல. ஸோ இதனால தான் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா runtime டாட் கெட் runtime. ஸோ இது நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஓகே, எனக்கு என்ன எரர் த்ரோ பண்ணுதுன்னா cannot find symbol runtime dot get runtime method. ஓகே, ஸோ இந்த மெத்தட் பார்ப்போம். get runtime. ஓகே, சாரி, ஸோ மெத்தட் நேம் தப்பாக கொடுத்துருக்கோம் நம்ம. get runtime டீன்றது ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஸோ get runtime. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். எனக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ எனக்கு ரன் டைமுக்கு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இது எப்படி நான் இந்த ரன் டைம் வச்சு நான் ஜிசிக்கு கால் பண்ணோன்னா ஆர் டாட் ஜிசி கொடுத்தா கால் ஆகிடும். அதர் மெத்தட்ஸும் இருக்குதுன்னு சொன்னேன், ஃப்ரீ மெமரி, டோட்டல் மெமரின்லாம். ஸோ அந்த மெத்தட்ஸ் என்ன பண்ணுன்னு சொல்லுவோம். அது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ மெமரி இருந்தது, ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மெமரி எவ்வளோ இருக்குது இப்போ கரண்ட்டாக சொல்லிட்டு எல்லாமே லிஸ்ட் பண்ணும். ஸோ ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் டோட்டல் மெமரி. ஸோ அதில் நான் வந்து ஆர் டாட் டோட்டல் மெமரி இந்த மெத்தடு கால் பண்ணுறேன்.
ஸோ ஆர் டாட் டோட்டல் மெமரி என்னன்னா நம்மளோட சிஸ்டம்ல எவ்வளோ டோட்டலாக மெமரி அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணோம். அதே மாதிரி ஃப்ரீ மெமரின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ஃப்ரீ மெமரி எவ்வளோ அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த நம்ம கார்பேஜ் கலெக்டர் டெமோவுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு நியராக ஒரு 10,000 ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஃபார் லூப்பில் போட்டுக்கிறேன். ஃபார் int I equal to 1, I less than or equal to 10,000 or 1 lakh. 1 lakh ஆப்ஜெக்ட்ஸ் கூட கிரியேட் பண்ணிப்போம். I plus plus. ஸோ இந்த ஃபார் லூப் உள்ளார நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ கார்பேஜ் கலெக்டர் டெமோ, ஒரு நேம்லெஸ் ஆப்ஜெக்ட். ஸோ எனக்கு இந்த கிளாஸில் இப்போ 1 lakh ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகும். நேம்லெஸ் 1 lakh ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே இதுக்கு அப்புறம் போடுறேன். ஆர் டாட் ஃப்ரீ மெமரின்னு. ஸோ இப்போ பார்ப்போம், கம்பைல் பண்ணி. ஸோ கம்பைல் ஆகிடுச்சு. நான் ரன் பண்ணி காட்டுறேன். டோட்டல் மெமரி ஓகே, நான் ஒரே லைன் போட்டிருந்தேன். ஃப்ரீ மெமரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் மெமரி ஃபர்ஸ்ட் லைன் சிஸ்டம் டோட்டல் மெமரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம் வேல்யூ இருக்குது 13212056ன்னு. ஸோ ஃப்ரீ மெமரி பார்த்தீங்கன்னா 1305875776 சம் அமௌண்ட் ஆஃப் மெமரி ஆக்குபை ஆகிருக்குது. இந்த சம் அமௌண்ட் ஆஃப் மெமரி எப்படி ஆக்குபை ஆகிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிஸ்டமில் வெறும் இப்போ ஜாவா ப்ரோக்ராம் மட்டும்தான் ரன் ஆகுது. தெர் ஆர் சம் அதர் ப்ராசஸ் ஆல்சோ ரன்னிங். ஸோ அது ஆக்குபை பண்ணியிருக்கிற மெமரி தான் இந்த மெமரி. ஸோ அதனால சம் அமௌண்ட் ஆஃப் மெமரி. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் வந்து 1 lakh ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 1 lakh ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறேன், ஆர் டாட் ஃப்ரீ மெமரின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ ஃப்ரீ மெமரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1290566. ஸோ நம்மளுக்கு 1 lakh ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் சம் அமௌண்ட் ஆஃப் மெமரி ரெடியூஸ் ஆகிருக்குது. ஸோ இதுதான். ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் மெமரி ரெடியூஸ் ஆனதை ரீஸ்டோர் பண்ணோம், ஆர் நம்ம இந்த ஆப்ஜெக்டோட ஃபங்க்ஷனாலிட்டி நேம்லெஸ் ஆப்ஜெக்ட்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி முடிஞ்சிச்சுன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆர் டாட் ஜிசின்னு கால் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆர் டாட் ஜிசி மெத்தட் என்ன பண்ணோம், நம்மளுக்கு ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணணும். நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கார்பேஜ் கலெக்டருக்கு எலிஜிபிள் ஆக்கிட்டு அண்ட் கார்பேஜ் கலெக்டர் வந்து இந்த ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கும். ஸோ இதுவும் இப்படியும் கால் பண்ணலாம், ஆர் டாட் ஜிசின்னு, ஆர்எல்ஸ் சிஸ்டம் டாட் ஜிசியும் கால் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் இம்ப்ளிமெண்டேஷன் தான். நம்ம சிஸ்டம் டாட் ஜிசி கால் பண்ணாலுமே இந்த சிஸ்டம் கிளாஸில் நம்ம பார்த்துருந்தோம், அந்த ஜிசி மெத்தட் வந்து ரன் டைமோட ஜிசியை தான் கால் பண்ணுது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு 2 ஜிசி மெத்தட்ஸ் இருக்குது. சிஸ்டம் டாட் ஜிசிலேருந்து கால் பண்ணாலுமே அது ரன் டைமோட ஜிசி தான் கால் பண்ணும். இல்லைனா நம்ம வந்து டைரெக்டாக ரன் டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ரன் டைம் கிளாஸோட ஜிசி மெத்தடை டைரெக்டாக கூட கால் பண்ணலாம், ஆர் டாட் இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி கூட. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த வே தான். ஸோ இதை தான் சொல்லியிருப்பேன் இங்கே. இட் இஸ் பாசிபிள் டு கால் த கார்பேஜ் கலெக்டர் இன் 2 ways, சிஸ்டம் கிளாஸ் கார்பேஜ் கலெக்டர் மெத்தட், ரன் டைம் கிளாஸ் கார்பேஜ் கலெக்டர் மெத்தட். Runtime class garbage collector method is an instance method directly interacts with garbage collector. ஸோ இந்த மெத்தட் தான் டைரெக்டாக கார்பேஜ் கலெக்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது. சிஸ்டம் கிளாஸ் ஜிசி மெத்தட் இஸ் அ ஸ்டாட்டிக் மெத்தட். அது இன்டர்னலாக காலிங் ரன் டைம் கிளாஸ் ஜிசி மெத்தட் டு கால் த கார்பேஜ் கலெக்டர். ஸோ இன்டர்னலாக அது ரன் டைம் கிளாஸோட ஜிசி மெத்தடை தான் கால் பண்ணுது. ஸோ இதுதான் கார்பேஜ் கலெக்டர் கான்செப்ட் பார்த்து ஜாவாவில் எப்படி கார்பேஜ் கலெக்டரை யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் எனி டவுட்ஸ் ஆர் queries வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ்.
தேங்க்யூ.